ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முறுக்கு மாவு அரைக்காமல் கடையிலிருந்து வாங்கின அரிசி மாவை பயன்படுத்தி நல்ல கிறிஸ்பியான மொறுமொறுப்பான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த முறுக்கு செய்கிறதுக்காக கடையிலேருந்து வாங்கின அரிசி மாவு தான் பயன்படுத்தியிருக்கேன். அந்த அரிசி மாவு பச்சரிசி மாவா இல்லாட்டி புழுங்கல் அரிசி மாவா அந்த மாதிரி எதுவும் அதோட பேக்கெட்டில் மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் ரைஸ் ஃப்ளோர் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருந்தது. ஆல்ரெடி நம்ம சேனலில் வெறுமனே அரிசி மாவு மட்டுமே வச்சு கிறிஸ்பியான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கூடவே பொட்டுக்கடலை முறுக்கு, உளுந்து முறுக்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் முறுக்கெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மொத்தமாக இன்றைக்கி 2 கிலோ அளவுக்கு முறுக்கு செய்ய போகிறேன். அதுக்காக 1.5 கிலோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை டம்ளரால் அளந்து அதை சலித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன். அதில் மாவு சலிக்கிற சல்லடையை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதனால் நம்ம சலித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு டம்ளர் மாவாக சேர்த்து மொத்தமாக 12 டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டேன். இந்த மாவு இடையில பார்த்திங்கன்னா 1.5 கிலோ அளவுக்கு இருக்கும் கரெக்டாக. நம்ம இந்த முறுக்கு செய்கிறதுக்காக வீட்டில் அரைச்ச அரிசி மாவு கூட பயன்படுத்திக்கலாம். பச்சரிசி மாவு, புழுங்கல் அரிசி மாவு, இல்லாட்டி இடியாப்ப மாவு எது வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போது இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா சலிச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது அடுத்ததாக இன்னொரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு வறுத்த புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டேன். நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த புழுங்கல் அரிசியை இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் கிறிஸ்பியாக. அந்த வறுத்த அரிசியிலேருந்து 2 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டேன். இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் 2 டம்ளர் அளவுக்கு சட்னிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா பொட்டுக்கடலை, அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பொட்டுக்கடலையை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்து வந்த அந்த பொட்டுக்கடலை மாவை நல்லா சலித்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சலிச்சிட்டு தான் நம்ம முறுக்கு செய்யும்போது பயன்படுத்திக்கணும். சலிக்காமல் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் பொட்டுக்கடலை அரைப்படாமல் அப்படியே இருக்கும், கொரப்பாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம சேர்த்து செய்யும்போது முறுக்கு கொஞ்சம் கடுக்கடுப்பாக வரும். சம்டைம்ஸ் முறுக்கு வெடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா ஃபைன் பவுடராக சலித்து எடுத்துகிட்டு அந்த சலித்த ஃபைன் பவுடரை தான் நம்ம அரிசி மாவு கூட சேர்த்துக்கணும். இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவு எல்லாத்தையும் சலிச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சலித்து எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக நம்ம வறுத்த புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வறுத்த அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடராக இதையும் நம்ம அரைச்சி எடுத்து வந்துக்கணும். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ இதையும் நம்ம சல்லடையில் சேர்த்து நல்லா சலித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல ஃபைன் பவுடராக இருக்கணும், கொரப்பாக இருக்கக்கூடாது. இப்போது இதையும் நம்ம ஆல்ரெடி சலித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பொட்டுக்கடலை மாவு, அது கூடவே சலிச்சுட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி புழுங்கல் அரிசியை எதுக்காக நம்ம வறுத்து முறுக்கு மாவு கூட சேர்த்துக்கிறோம்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் முறுக்குக்கு கொடுக்கும். நார்மலாக நம்ம முறுக்கு கிறிஸ்பியாக செய்வோம். இந்த மாதிரி வறுத்த அரிசியை அரைச்சிட்டு அதை சலிச்சு முறுக்கு மாவோட சேர்த்து செய்யும்போது இதோட டேஸ்ட்டு ரொம்பவே வித்தியாசமாக மொறுமொறுப்பாக இருக்கும். கொஞ்சம் பொறன்னு இருக்கும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். நமக்கு கடைகள்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அதோட டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இதோட ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போது இந்த வறுத்த அரிசி மாவையும் நல்லா சலிச்சுட்டு பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ பொட்டுக்கடலை மாவு, அரிசி மாவு இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த மாவை நம்ம ஆல்ரெடி அரிசி மாவு சலித்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஆல்ரெடி நம்ம சலித்து வச்சுருக்க அரிசி மாவு, அது கூடவே பொட்டுக்கடலை மாவு, வறுத்த அரிசி மாவு இது எல்லாத்தையும் சலித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும்.
இப்போ அடுத்ததாக இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறேன். கட்டி பெருங்காயம் சேர்க்கக்கூடாது. பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா, சப்போஸ் பெருங்காயத்தூள் உங்ககிட்ட இல்லைன்னா கட்டி பெருங்காயத்தை கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டு வச்சுருந்து அது நல்லா கரைஞ்சிட்ட பிறகு அதை கூட நம்ம சேர்த்துக்கலாம். இன்னுமே வாசனையாக இருக்கும் முறுக்கு. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இந்த முறுக்கு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே ஓமம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஓமத்துக்கு பதிலாக கருப்பு எள்ளு இல்லாட்டி வெள்ளை எள்ளு கூட தாராளமாக நம்ம சேர்த்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். இப்போ தேவையான அளவுக்கு ஓமமும் சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த முறுக்கு மாவோட அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. அதனால் இதை நான் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெயை சூடாக்கி வச்சுருக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில் இல்லாட்டி சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி வாசனை இல்லாத ஏதாவது ஒரு எண்ணெயை நம்ம பயன்படுத்திக்கணும். பட்டருக்கு பதிலாக நீங்கள் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம காய வச்சுருந்த எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நல்லா சூடான எண்ணெயை தான் இந்த அரிசி மாவோட நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இந்த சூடான எண்ணெயிலேருந்து மொத்தமாக நம்ம 12 டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்திருக்கோம், அரிசி மாவு. இப்போ அதுக்கு 12 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு டம்ளர் மாவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அப்படின்ற அளவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். மொத்தமாக 12 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் பட்டர் சேர்த்துக்கிறீங்கன்னா இதில் பாதி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டர் நம்ம சேர்த்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த சூடான எண்ணெயை நம்ம இந்த முறுக்கு மாவோடு சேர்க்கும்போது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், நல்லா அப்படியே பொங்குற மாதிரி இருக்கும். அந்த நுரையாக வருது இல்லைங்களா, இந்த அளவுக்கு நம்ம எண்ணெயை நல்லா சூடாக்கி அதுக்கப்புறம் தான் நம்ம முறுக்கு மாவோடு சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சேர்த்துக்கும் போது தான் முறுக்கு ரொம்பவே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நமக்கு லேசான வெதுவெதுப்பான எண்ணெயை நம்ம சேர்த்துக்கக்கூடாது. அதுவே நாம் பட்டர் சேர்த்துக்கிறோம்னா ஜஸ்ட் பட்டரை மெல்ட் பண்ணி லேசான சூட்டோடு கூட நம்ம பட்டரை சேர்த்துக்கலாம். ஆனால் பட்டருக்கு பதிலாக நம்ம எண்ணெயை ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா சூடாக்கி அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாவோடு சேர்த்துக்கணும். இப்போ சூடான எண்ணெயை சேர்த்துட்டு உடனே நம்ம கையை வச்சும் கிளறி விடக்கூடாது. ஒரு ஸ்பூன் வச்சியோ கரண்டியை வச்சியோ ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு அதோட சூடெல்லாம் கொஞ்சம் நார்மல் ஆன பிறகு கையை வச்சு நல்லா அந்த மாவோட கிளறி விட்டுடணும். எண்ணெயும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா நம்ம கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பசைஞ்சு எடுத்துக்கிறேன் சப்பாத்தி மாவு பதத்துக்கு. பாருங்கள், முறுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டாக இதை பிசைஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள். நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போது எப்படி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையுமோ அதே மாதிரி தான் முறுக்கு மாவையும் நல்லா கையால் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா நம்ம கையால் அழுத்தம் கொடுத்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கும் போது முறுக்கு அந்த விழும் இல்லையா, சம்டைம்ஸ் முறுக்கு அந்த விழும், அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கும். முறுக்கு சுற்றுறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த சுற்று நமக்கு ஒழுங்காக அந்த ஷேப்புக்கு கிடைக்கும் நமக்கு. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக முறுக்கு மாவு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன் முறுக்கு குழாயில் சேர்த்துக்கிறதுக்காக. இப்போ அடுத்ததாக முறுக்கு குழாயில் முறுக்கு அச்சு சேர்த்தாச்சு. நமக்கு எந்த ஷேப்பில் முறுக்கு வேணுமோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் முறுக்கு அச்சு இருக்குது. அதில் எந்த ஷேப்பில் வேணுமோ நம்ம அந்த அச்சு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முறுக்கு குழாயில் மாவை சேர்த்து அதை ஃபில்லப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த டைப் ஆஃப் முறுக்கு குழாய் நார்மலாக இப்போ பாத்திர கடையில் கிடைக்குது, ஆன்லைனில் கூட கிடைக்குது. இந்த மாதிரி முறுக்கு குழாய் பயன்படுத்தி நம்ம முறுக்கு செய்யும்போது நம்ம அந்த முறுக்கு சுற்றுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும், கை வலிக்காமல் இருக்கும். இப்போ முறுக்கு மாவை முறுக்கு குழாயில் சேர்த்தாச்சு. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ முறுக்கு ஷேப்புக்கு நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஜல்லிக்கரண்டியை பயன்படுத்தியோ அப்படி இல்லாட்டி குட்டி குட்டி பிளேட்ஸ் வச்சுருப்போம் இல்லையா, அந்த பிளேட்ஸில் கூட நம்ம முறுக்கை சுற்றி எடுத்துக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. பாருங்கள், முறுக்கு சுற்றுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லி. நம்ம பழைய மெத்தட்லாம் பார்த்திங்கன்னா கையை வச்சு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அழுத்துற மாதிரி இருக்கும். அது ரொம்பவே கை வலிக்க ஆரம்பிக்கும். ஆனால் இந்த முறுக்கு குழாயில் அந்த ப்ராப்ளம் கிடையாது.
இப்போ நம்ம முறுக்கு ரெடி பண்ணுறதுக்காக ஆல்ரெடி நான் எண்ணெயை காய வச்சுருக்கேன். இப்போ அந்த எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சா என்னன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாவு சேர்த்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி முறுக்கு மாவை நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கும் போது உடனே அது மேலே எழும்பி வரணும். அந்தளவுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒவ்வொரு முறுக்காக நம்ம இதில் சேர்த்துக்கலாம். முறுக்கு சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா அழகாக மேலே எழும்பி வர ஆரம்பிக்கும். ரொம்ப நேரம் வந்து எண்ணெயில் அடியில் போய் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா எண்ணெய் ரொம்பவே குடிக்க ஆரம்பிக்கும். எண்ணெயோட காய்ச்சலும் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயை சூடாக்கிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு முறுக்காக சேர்த்து இதை நல்லா நம்ம கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெயோட கொள்ளளவு பொறுத்து தேவையான அளவுக்கு நம்ம முறுக்கை நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். முறுக்கு சேர்த்துட்டு உடனே நம்ம அதை திருப்பி போடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் போல் வெயிட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு செட்டில் ஆன பிறகு ஒவ்வொரு முறுக்காக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா முறுக்கு வெந்துட்ட பிறகு இந்த மாதிரி நம்ம ஒரு கரண்டியை வச்சு இல்லாட்டி ஒரு ஸ்பூன் வச்சு அழகாக முறுக்கை திருப்பி திருப்பி விட்டுக்கணும். அப்போ தான் 2 சைடும் நல்லா ஈவனாக கிறிஸ்பியாக நமக்கு முறுக்கு கிடைக்கும். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வறுத்த அரிசி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கண்டிப்பாக இது பார்த்திங்கன்னா ஒயிட்டாக வந்து நமக்கு முறுக்கு வெள்ளையாக கிடைக்காது. ஓரளவுக்கு செவந்து தான் முறுக்கு வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் அந்த கலர் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி இதை நல்லா கிறிஸ்பியாக நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெயிலேருந்து நல்லா பபுள்ஸ் வந்துகிட்டே இருக்குது இல்லையா, ஆல்மோஸ்ட் முறுக்கு வந்து நல்லா ரெடியான பிறகு பார்த்திங்கன்னா இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடும். அந்த டைமில் நம்ம முறுக்கு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ முறுக்கு நல்லா 2 சைடும் கிறிஸ்பி ஆகிடுச்சு. பபுள்ஸும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அடங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த முறுக்கை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஓரளவுக்கு செவந்து வந்திருக்கு பாருங்கள். ஆல்மோஸ்ட் இந்த எண்ணெயோட பபுள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு. இப்போ இந்த டைப்பில் நம்ம முறுக்கை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், ஓரளவுக்கு செவந்து வந்திருக்கு பாருங்கள் முறுக்கு. இப்போ அடுத்த செட்டு முறுக்கும் இதே மாதிரி எண்ணெயில் சேர்த்து அதையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். குவான்டிட்டி அதிகமாக நம்ம முறுக்கு செய்யணும் அப்படின்னா மாவை வந்து ஒரே நேரத்தில் பசைஞ்சு வச்சுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மொத்தமாக ஒரே டைமில் மாவு பிசைஞ்சு வச்சுக்கும் போது அது ஆல்மோஸ்ட் முறுக்கு சுட்டு முடிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே செவக்க ஆரம்பிச்சிரும். முறுக்கு மாவு வந்து புளிச்சு போயிடும். அதனால் குவான்டிட்டி அதிகமாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாவாக பிரித்து வச்சுக்கிட்டு நீங்கள் முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப செவக்காத முறுக்கு வந்து நமக்கு கிடைக்கும். அதே சமயம் கடுக்கடுன்னு இல்லாமல் நல்ல கிறிஸ்பியான முறுக்கும் நமக்கு கிடைக்கும். ரொம்ப முறுக்கு மாவு புளிச்சு போயிடுச்சுன்னா கூட சம்டைம்ஸ் நமக்கு கடுத்து போயிடும். அந்த டேஸ்ட்டும் வந்து மாறி போயிடும். இதெல்லாம் வந்து நீங்கள் முறுக்கு செய்யும்போது ஞாபகம். அவ்வளோதான், நல்ல கிறிஸ்பியான முறுக்கு செஞ்சு முடிச்சாச்சு. முறுக்கு பார்க்கும்போதே நமக்கு தெரியும் நல்ல கிறிஸ்பியாக எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக கிடச்சிருக்கு. முறுக்கு ஓரளவுக்கு நல்லா உப்பலாகி வந்தாலே, அதாவது கொஞ்சம் நம்ம அந்த முறுக்கு சுற்றுவோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் ஒரு சுத்து வந்து பெருசாக இருக்கும் நம்ம முறுக்கு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது. அந்த மாதிரி இருந்தாலே முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் இந்த சூப்பரான கிறிஸ்பியான முறுக்கை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோவில் நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 12 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவுக்கு 2 டம்ளர் அளவுக்கு வறுத்த அரிசியும் 2 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கும் போது இதே மெஷர்மெண்ட்டை டிவைட் பண்ணி சேர்த்துக்கோங்க.